ஹாய் ஹலோ வெல்கம் டு அவர் சேனல் விஎன் கிரியேட்டிவிட்டிஸ். இன்னைக்கு நம்ம சேனலில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பரான ஹோம்மேட் ஃபிஷ் ஃப்ரை மசாலா தாங்க பார்க்க போகிறோம். உங்களுக்கு ஒரே மாதிரியான ஃபிஷ் ஃப்ரை சாப்பிட்டு அழுத்திருச்சா? அப்போ இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள், செம்மையாக இருக்கும். இது மேலே அப்படியே லெமனை ஸ்க்வீஸ் பண்ணி ஒரு பைட் எடுத்து போடும்போது நல்ல காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் சேர்ந்து அப்படியே செம்மையாக இருக்கும் ஆயில். ஓகே, இது எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துலாமா? அதுக்கு முன்னாடி இப்போ தான் நீங்கள் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. கூட இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்கன்னா அப்போ தான் நான் போடுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். இதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 6-7 பல்லு பூண்டு போட்டுக்கிறேன். அடுத்து 1 டீஸ்பூன் சீரகம், 1 டீஸ்பூன் சோம்பு ஆட் பண்ணிக்கலாம். அடுத்ததாக 1 டீஸ்பூன் நார்மல் மிளகாய்த்தூள் அண்ட் 1 டீஸ்பூன் காஷ்மீரி மிளகாய்த்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே நான் ஒரு ஹீப் டீஸ்பூன் அளவுக்கு வீட்டிலே அரைச்ச கொத்தமல்லி தூள் ஆட் பண்ணியிருக்கேன். அடுத்ததாக இது கூடவே ஒரு கொத்தளவுக்கு கருவேப்பிலை ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக ஒரு சின்ன தக்காளியில் பாதி தக்காளி நான் எடுத்திருக்கேன், அது இதோட ஆட் பண்ணிடலாம். அடுத்ததாக இந்த மசாலாவுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம். உப்பு உங்கள் தேவைக்கேற்ப கூடவோ குறைச்சோ போட்டுக்கோங்க. அடுத்ததாக நான் ஒரு லெமன் சைஸ் அளவுக்கு புளி ஊற வச்சுருக்கேன், அது இதோட சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை சரியாக அரைப்படலைன்னா லைட்டாக தண்ணி ஊற்றி அரைச்சிக்கோங்க. இப்போ இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு இதில் 2 டீஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துருங்க. அரிசி மாவு சேர்த்துட்டு அதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இதை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா நம்ம கழுவி வச்சிருக்க மீனில் இது எல்லாத்தையும் அப்ளை பண்ணிடலாம். மீனை நல்லா கழுவிட்டு அதை ஒரு ஸ்ட்ரைனரில் போட்டு வச்சுருங்க. அப்போ தான் அதில் இருக்க தண்ணியெல்லாம் வடிஞ்சு வரும். ஏன்னா மீன் நிறைய தண்ணி விடும், அந்த தண்ணியிலேயே மீன் ஊறி சொதன்னு இருக்கும். இப்படி ஸ்ட்ரைன் பண்ணி வச்சிட்டோம்னா மீனில் இருந்து தண்ணி கீழே இறங்கிடும். ஸோ நமக்கு மீன் நல்லாயிருக்கும். இந்த ஃபிஷ் மேலே ரவுண்டாக இருக்கிறதுலாம் அந்த ஸ்ட்ரைனரோட இம்ப்ரெஷன் தாங்க. இப்போ மீனோட எல்லா சைட்லேயும் இந்த மசாலா நல்லா படுற மாதிரி அதை நல்லா நம்ம அப்ளை பண்ணி விட்டுடலாம். குறிப்பாக அந்த மீனோட கட் பண்ண பகுதியிலலாம் நல்லா மசாலா அப்ளை பண்ணிடுங்க. மசாலா அப்ளை பண்ணிட்டு அதை வேற ஒரு பிளேட்டில் எடுத்து அதை நல்லா காய வச்சுருங்க. இது ஒரு 2 மணி நேரமாக ஊறி வந்தால் தான் நல்லாயிருக்கும். 2 மணி நேரம் கழித்து நல்லா சூடாக இருக்கிற எண்ணெயில் இந்த ஃபிஷ்ஷை நம்ம போட்டு எடுத்துடலாம். ஃபிஷ்ஷை பொரிக்கும் போது அதுக்கு கரெக்டான அளவு எண்ணெய் இருக்கணும். எண்ணெய் அதிகமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப கம்மியாகவும் இருக்கக்கூடாது. அதை இந்த மாதிரி பாதி அளவுக்கு மூழ்கிற மாதிரி இருக்கணும். ஃபிஷ்ஷை போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே அதை டிஸ்டர்ப் பண்ணாமல் விட்டுருங்க. ஆனால் அது மேலே கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயை எடுத்து ஊற்றிட்டுருங்க. அதை நம்ம போட்டோன்னா திருப்பணும் அப்படின்னா மசாலாலாம் பிரிஞ்சு போயிடும். கொஞ்சம் நேரம் கழித்து அது வெந்ததுக்கப்புறம் இந்த மாதிரி திருப்பி விடணும். நீங்கள் ஒரே ஒரு மீன் தான் போகணும் இல்லை, உங்கள் பாத்திர சைஸ்க்கு ஏற்ற மாதிரி நீங்கள் 2-3 மீன் கூட போட்டு எடுக்கலாம். மீன் 2 சைடுமே 2 நிமிஷம் வேக வைக்கணும். ஃபஸ்ட்டு சைடு 2 நிமிஷம், அடுத்த சைடு 2 நிமிஷம், மொத்தம் 4 நிமிஷம் வேக வைக்கணும். இந்த அளவுக்கு அது மேலே நல்லா கிறிஸ்பியாக வந்தோன்னா நம்ம மீன் எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, நம்ம சூப்பரான ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. இதை அப்படியே சாப்பிடாம இது மேலே லெமனை ஸ்க்வீஸ் பண்ணிட்டு இது ஒரு பைட் அண்ட் ஒரு ஆனியன் இது ரெண்டையும் சேர்த்து சாப்பிடும்போது சூப்பராக இருக்குங்க. எனக்கு பேசிக்காக ஃபிஷ்ஷுன்னா ரொம்ப பிடிக்குங்க. ஆனால் ஒரே மாதிரி மசாலா சாப்பிட்டு எனக்கே அழுத்துருச்சு. அப்போ தான் நான் ஒரு ரீலில் இந்த மசாலா பார்த்தேன், இது செஞ்சு சாப்பிட்டு பார்த்தேன், செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஸோ இதை உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னு நினச்சேன், அதனால தான் இந்த வீடியோ எடுத்து போட்டேன். நீங்களும் இதை செஞ்சு பார்த்து எப்படி இருந்ததுன்னு எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் உங்களுக்கு தெரிஞ்ச யாருக்கெல்லாம் ஃபிஷ் ரொம்ப பிடிக்குமோ உங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அண்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா எஸ்ன்னு எனக்கு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் பாதி ஃபிஷ்ஷை மார்னிங் பண்ணி சாப்பிட்டோம், மீதியை ஃப்ரிட்ஜில் வச்சு நைட்டு பொரிச்சு சாப்பிட்டோம். சீரியஸாக சொல்கிறேங்க, நைட்டு செஞ்சது தான் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. ஏன்னா அது நல்லா ஊறினால செம்ம டேஸ்ட்டாக இருந்ததுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை பை.